தமிழ்நாட்டு ஸ்டைல் வெள்ளை பிரியாணி வைக்கிறதுக்காக சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, சோம்பு, கசகசா, பட்டை, கிராம்பு, அன்னாசிப்பூ, கடல்பாசி, ஏலக்காய், முந்திரி விழுது மாதிரி அரைச்சுக்கோங்க. குக்கர்ல நெய்யும் எண்ணெயும் ஆட் பண்ண பிறகு அரைச்ச விழுதை ஆட் பண்ணி அதோட இஞ்சி, பூண்டு, எலுமிச்சம்பழம் போட்டு மேரினேட் பண்ண சிக்கனையும் ஆட் பண்ணி அதோட சீரகத்தூள், கரம் மசாலா, உப்பையும் ஆட் பண்ணியிருக்கேன். 1 கப் தயிர், தக்காளி பழத்தை ஆட் பண்ண பிறகு நான் 2ஆம் பால் தான் ஊற்றி நான் சிக்கன் ஒரு 2 விசில்ஸ்க்கு குக் பண்ணி எடுத்துட்டு அது நல்லா வெந்த பிறகு நான் இன்னைக்கு 2.5 கப் சீரக சம்பா அரிசியோட புதினா, கொத்தமல்லி இலைகளையும் ஆட் பண்ணி நான் முதல் தேங்காய் பாலை ஊற்றி தான் நான் இன்னைக்கு வேக வச்சிருக்கிறேன். ஒரு 10 மினிட்ஸ் குக் ஆனா போதும், இல்லாட்டி ஒரு விசிலுக்கு வைங்க. சூப்பரான வெள்ளை பிரியாணி ரெடி ஆயிரும். இது கொங்கு ஸ்டைல் பிரியாணியால உங்களுக்கு தேங்காய் பால் இருக்கு. இது ரொம்ப நல்லா இருக்குங்க. கண்டிப்பா நீங்க உங்க வீட்டுல இந்த ரெசிபியை நீங்க ட்ரை பண்ணுங்க. இன்னைக்கு நான் அதோட தயிர் பச்சடியும் வீட்டுல செஞ்ச பச்சை மிளகாய் ஊறுகாய் வச்சுதான் சாப்பிடுறேன். இந்த ரெசிபி அல்டிமேட்டா இருக்கும். காரம் ரொம்ப இருக்காது, ஆனா ரொம்ப பிளேவர்ஃபுல்லா இருக்கும். குழந்தைங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணுங்க.